அண்ணாமலைஜி ஒரு ஆற்றல் மிகு தலைவர், அறிவார்ந்த தலைவர். எல்லாரையும் அனுசரிக்கிற குணம் நல்ல குணம், நல்ல எண்ணத்தில் உள்ள மனுஷன். தமிழகத்துக்கு பொறுத்த அளவுக்கு நல்ல மனிதன், உண்மையாக உழைக்கிறவன். அரசின் குறைகளை சுட்டி காட்டுவதில் மிகவும் நுட்பமான அறிவு வாய்ந்தவராக இருக்கிறார். தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை நீடிக்கலாமா? அவரோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக நீடிக்கலாங்க சார். இன்னும் ஒரு முறை செயல்பாடு மிக சிறப்பாக இருக்கிறது. அண்ணாமலைஜி ஒரு ஆற்றல் மிகு தலைவர், அறிவார்ந்த தலைவர். கட்சியை தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சென்று இருக்கிறார். அனைத்து தரப்பு மக்களையும் கட்சி சென்றடைந்து இருக்கிறது. அதனால் மீண்டும் அண்ணாமலை மாநில தலைவராக வருவது நான் மிகவும் விரும்புகிறேன். அவரோட செயல்பாடு சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்க. எந்த மாதிரி செயல்பாடுகளில் அவர் சிறப்பாக செயல்படுறாரு? அரசின் குறைகளை சுட்டி காட்டுவதில் மிகவும் நுட்பமான அறிவு வாய்ந்தவராக இருக்கிறார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகட்டும், மற்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தெள்ள தெளிவாக அதை சுட்டி காட்டுகிறார். பாரதிய ஜனதா கட்சியோட தமிழக தலைவர் அண்ணாமலை அவர் எப்படி, நல்லவரா கெட்டவரா? தமிழகத்துக்கு பொறுத்த அளவுக்கு நல்ல மனிதன், உண்மையாக உழைக்கிறவன். அதுதான் நம்மளுக்கு அதே மாதிரி செயல்படுறாரு. எந்த மாதிரி செயல்பாடு அவர்? எல்லா அனைத்து கட்சிகளும் ஒன்றா சேர்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ரெண்டாவது எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார். மக்களுக்கு அவர் பாதுகாப்பு சம்பந்தமாக எப்படி? அதெல்லாம் ரொம்ப மெனக்கிறாரு. சம்பந்தமாக மெனக்கிறாரு. ஆள் அதாவது அங்கங்கே ஆள் வச்சிருக்காரு. அங்கங்கேயும் கவனிச்சு அன்னன்னைக்கு செய்தி அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அன்றாட செய்தியை தெரிஞ்சுக்கிறாருன்றீங்க. தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச குணம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? பிடிச்ச குணம்னா எல்லாரையும் அனுசரிக்கிற குணம் நல்ல குணம், நல்ல எண்ணத்தில் உள்ள மனுஷன். தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது.